ஒரு ஆற்றங்கரையில ஒரு ஆமை வாழ்ந்து வருதுங்க. அந்த ஆமை பறவைகள் பறக்கிறத பார்த்து தானும் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுதுங்க. ஆசைப்பட்டு என்ன செய்யுதுன்னா, ஒரு நாள் ஒரு கழுகு கூப்பிட்டு, "கழுகே நான் பறக்கணும். உங்கள மாரி நானும் பறக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னை தூக்கிக்கிட்டு நீ மேல பற. கொஞ்சம் உயரமா பறந்ததுக்கு அப்புறம் என்னை இறக்கி விடு. நான் பறக்கிறேன். நான் பறப்பேன்" அப்படின்னு சொல்லுதுங்க. அதற்கு அந்த கழுகு சொல்லுது, "உன்னால பறக்க முடியாது. நீ ட்ரை பண்ணாத. அப்படிலாம் செய்யாத" அப்படின்னு சொல்லுதுங்க. அதற்கு இந்த ஆமை சொல்லுது, "என்னால முடியும். நீ என்னை தூக்கிக்கிட்டு பற" அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே இந்த கழுகும் ஆமை சொல்றத கேட்டுட்டு, ஆமைய தூக்கிக்கிட்டு பறந்து உயரமா போகுது. உயரமா போனதுக்கப்புறம் ஆமை கிட்ட கேக்குது, "இங்கே இறக்கி விடவா? நீ பறந்துருவியா?" அப்படின்னு கேக்குதுங்க. அதற்கு ஆமை சொல்லுது, "இன்னும் உயரமா பறந்து போய் என்னை இறக்கி விடு" அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த கழுகும் இன்னும் உயரமா பறந்து போய் இந்த ஆமைய இறக்கி விடுதுங்க. கடைசி என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஆமையினால பறக்க முடியலங்க. பறக்க தெரியாம கீழ விழுந்து இறந்து போயிருதுங்க. அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு என்ன வருமோ அத தாங்க செய்யணும். நம்ம திறமை வழியில தாங்க போணும். அதை தாண்டி வேற ஏதாச்சும் வராத ட்ரை பண்ணோம்னா, இப்படிதான் நடக்கும் அப்படின்றத இந்த கதையிலருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.